ப்ரோ ஒரு நாள் ஃபுல்லா இயற்கையான ஃபுட்டா சாப்பிடுங்க ப்ரோ. சாப்பிட்ருவோம். ஒரு நாள் ஃபுல்லா இயற்கையான ஃபுட்டு சாப்பிடலாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்க. நம்ம ஊர்லலாம் மாங்காய், கொய்யாக்காய் தவிர வேறு எதுவுமே கிடைக்காது. நம்ம ஊர் சென்னை வேறு, எதுவுமே சுத்தமாக கிடைக்காது. நீங்கள் சொல்லிட்டீங்க ட்ரை பண்ணி எவ்வளோ ஃப்ரூட் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன் சென்னையில் எவ்வளோ இயற்கையான ஃபுட்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபுல் வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் கண்டுபிடிச்சி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு ஃப்ரூட்ஸும் கண்டுபிடிக்குது. ஃப்ரூட்ஸாக தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவோம். அதில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். போகலாம். நம்ம வந்து இயற்கை ஃபுட்டில் வெத்தலையும் இருக்குது. வெத்தலை சாப்பிட்றது மவுத் ஃப்ரெஷ்னர். சும்மா வாய் சும்மா க்ளீனாக வச்சுக்கும். வெத்தலை அது வேகம் நடத்திடுமா? எடுத்துக்கலாமா? பாட்டி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு கொய்யாக்கா ஒன்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொய்யாக்கா ரெடி பண்ண போகிறோம். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொய்யாக்கா பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெரிய கொய்யாக்கா கட்டிச்சு நம்மளுக்கு. எவ்வளோ பெரிய கொய்யாக்கா காலையில் நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம கலெக்ட் பண்ணலாம் எல்லாத்தையும். 3 கொய்யாக்கா ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேறு ஃப்ரூட்ஸ்லாம் பறிப்போம். வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம சாத்துக்குடி பார்க்கலாம் வந்துடும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாத்துக்குடி இங்கே மரம் ஒன்று இருக்குது. கிட்டத்தனமாக பறிக்கலாம். இல்லைனா கேட்டு பறிச்சுட்டு போகலாம். வாங்க. சாத்துக்குடி தான் வருங்க. சாத்துக்குடியும் பறிச்சிருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது நம்ம வேறு ஒன்றும் நிறைய பறிக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம லைட்டாக சாப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சீத்தாப்பழம் இருக்குது, ஆனால் மரத்தில் இல்லை. மரத்தில் இருக்குது ஒன்று இது, ஆனால் சின்னதாக இருக்குது. மாதிரி குட்டி ஒன்று சீத்தாப்பழம் தான் இருக்குது. சீத்தாப்பழம் அது என்ன இருக்குது? இன்னும் கொஞ்சம் தாங்க. சீத்தாப்பழம் பழமாக தான்டா ஆகுது. சாப்பிடலாம் போல. சீத்தாப்பழம் பழமாக தான் இருக்குது, ஆனால் ஒன்று தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து சப்போட்டா பறிக்க போகிறோம். சப்போட்டா மரமும் இங்கே இருக்குது, இந்த பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பழமாக பார்த்து பறிக்கிறோம். சப்போட்டா காயாக இருக்கும். வாங்க சப்போட்டாவில் பால் ஊற்றுண்டா. சப்போட்டாவில் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டேன், பறிச்சு சொல்லிட்டாரு. ஒருத்தர் போனார்ல சப்போட்டா. என்னடா இது? இதுதானே உடஞ்சிருமா? எவ்வளோ சப்போட்டா பாருங்க. தட்டை பிடிவியா? எப்படி கரெக்டாக பிடிவியா? ஐயோ, கஷ்டப்பட்டு நம்ம ஏறி பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை, கை கிட்டே இருக்கு. சப்போட்டா பால் சப்போட்டா நினைக்கிறேன். அது பால் அதிகமாக இந்த தானே. எவ்வளோ சப்போட்டா பறிச்சிருக்கோம். நன்றியா. இன்னும் நடத்துக்கிறோம். பழம் எருப்புடாடி. மாதுளை பழத்தில் மாதுளை பழம் பாருங்க. மாதுளை பழம் நம்ம ஊரில் கிடைக்குது. ஒன்னா சரி. 2 மாதுளை பழம். இந்த வலியா? வலி முடியும். 3 மாதுளை பழம் பறிச்சிட்டோம். இப்போலாம் கண்டிக்காதீங்க. ஆனால் மாதுளை பழம் இருக்குது, நல்லா இருக்குது, பழமாக தான் இருக்குது. உள்ளலாம் ஒயிட் கலரில் விட்டு ஒயிட் மாதுளை நினைக்காது. மாதுளை ஒரு மாங்காய் அறுத்துட்டோமா? பர்மிஷன் கிராண்டட். மாங்காய் அடிக்கலாம். ஒரே ஒரு மாங்காய் வந்துச்சு. ஒரே கல்ல 3 மாங்காய். ஒரே அடியில் 3 மாங்காய் வந்துச்சு. ஒரு மாங்காய் தனியாக ஆச்சோம், 3 மாங்காய் வந்துச்சு. மாங்காய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மாங்காய் வாசனையே தனி தான். சரி போதும்.
சின்ன வயசுலேருந்து தான் மாங்காய் திருன்னு வரும். எல்லாம் ரோட்டில் போகிறவங்களா ஒன்று ஒன்று வாங்கிப்பாங்க, எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிடுவோம். அந்தமாரி ஞாபகம் எடுத்தான் இல்லைக்கா அவனை கேட்டு வாங்கினோன்னா. ஆனால் அது எறும்பானா இந்த மாதிரி மாம்பழம் பழுத்து எறும்பாது பழம் தான் மாம்பழம் பழுத்து ஊந்துருக்கு. 2 மாம்பழம் இது பாருங்க, மாங்காய் பழுத்து கீழே வந்துட்டுருக்கு. நம்ம இதை தான் சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கு. அப்புறம் மாங்காய் கடிச்சதோ மாம்பழம் கடிக்காதுன்னு நினச்சேன், மாம்பழமே கடிச்சு. இப்போ வந்து நாகப்பழம் தான் அறுக்கலாம்னு வந்துருக்கோம். நாகப்பழம் மரம் இருக்குது, மரத்து மேலே ஏறி அறுக்கணும். நம்ம குளுக்கணும்னா கீழே விழுந்துடும். வாங்க. என்னென்ன குரங்கு வரலாம். நாகப்பழம் கவரில் ஃபில் பண்ணுறோம். நாகப்பழம் ஃபுல்லாக கொட்டி போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் நாகப்பழம் அவ்வளோ இதுவாங்க. இந்த ஸ்லாப்லலாம் ஃபுல்லாக நாகப்பழம். வாங்க இப்போ வேறு எந்த பறிச்சு சாப்பிடுவோம். கையெல்லாம் கிராச் ஆகிடுச்சு. வந்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்குதுங்க, கொஞ்சம் தான் இருக்குது. நெல்லிக்காய் சீசனே இல்லை, ஆனால் நெல்லிக்காய் அங்கே இருக்குது. அறுத்துட்டு போயிடுவோம். கொஞ்சம் முடிச்சிட்டேன். 2 நெல்லிக்காய் வந்து ஒன்றா பறிக்க முடிஞ்சுது. நெல்லிக்காய் சீசன் இல்லை, நெல்லிக்காய் வச்சதே பெரிய விஷயம். வாங்க போகலாம். இப்போ வந்து எங்கள் வீட்லேயே ஒரு தேங்காய் மரம் இருக்குது, அதுவும் இயற்கை தான். இப்போ நம்ம அதுலேருந்து ஒரு 2 தேங்காய் அறுத்துப்போம். நம்ம வீட்டில் அறுத்த தேங்காய் தண்ணி கஷ்டப்பட்டு பறிச்சுன்னு வந்ததுலாம் இப்போ நம்ம இலையில போட்டு சாப்பிட போகிறோம். என்னென்ன பறிச்சுன்னு வந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இலையில போட்டு சாப்பிட்றது ஒரு தனி சுகமாக இருக்கும். வாங்க ஒன்று நான் போடுறேன். நாகைப்பழம் ஃபஸ்ட்டு, சப்போட்டா, சீத்தாப்பழம், மாங்காய், சாத்துக்குடி, கொய்யாக்காய், மாதுளை பழம், மாம்பழம், நெல்லிக்காய், இளநீர். நம்ம தண்ணி குடிப்போம், சரி இளநீர் குடிப்போம். வெயிலில் சுற்றி சுற்றி வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இளநீர் ஆரம்பிப்போம். அடுத்தது கொய்யாக்காய். கொய்யாக்காய் நல்லா இருக்குது, நம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து மாதுளை. மாதுளைப்பா, மாதுளை பழம் எப்படி இது ஒயிட் கலரில் இருக்குது மாதுளை. அதனால் மாதுளை கண்டிக்குமா அப்படின்னு நினச்சேன். ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்தது நெல்லிக்காய். நெல்லிக்காய் இல்லவே இல்லை மரத்தில், நிறைய நாள் தான் இருந்தது, அதான் அறுத்துட்டு வந்தோம். அடுத்தது சாத்துக்குடி. பயங்கரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நாவைப்பழம். மொத்தமாக தான் கஷ்டப்பட்டு பறித்தோம். நான் லைட்டாக புளியுது. நேச்சுரலாக போயிருந்தாலும் எல்லாம் டேஸ்ட்டே இல்லை. நம்மளுக்கு புளிப்பு அதோட டேஸ்ட்டில் தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து மறந்துடும் அந்த டேஸ்ட்டை. நம்ம வந்து நார்மலாக நாங்கள் போகலாம் செம்ம பெருசாக இருக்கும். எம்தூண்டு இது பார்த்தீங்களா, நம்ம தூண்டு தான் இருக்கும். நம்ம கடையில் வாங்கலாம் செம்ம பெருசாக இருக்கும். ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும், புளியெல்லாம் புளிக்காது. ஆனால் ஒரிஜினல் நாங்கள் போனோம், நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே இந்த மாதிரி அப்படியே தொண்டை அப்படியே கட்டும், இந்தமாரி கட்டுது. ஆனால் நம்ம நார்மலாக சாப்பிட நாங்கள் போனோம் கட்டே கட்டாது. சீத்தாப்பழம் நல்லா இருக்கு நினச்சேன். இதுதான் அவளுக்கு செம்மையாக பழுத்துட்டு இருக்கு. இதில் கொட்டை கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது நீட்டி தான் நினச்சி தான் பட்டது, கொட்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாங்காய் எப்படின்னு தெரில, புளிப்பாக இருக்குமா, நல்லா இருக்குது மாங்காய். நல்லா புளிக்காக நினச்சேன், இனிப்பாக தான் இருக்கேன். மாம்பழம் கீழே வந்து மாம்பழம் வாசனை மாதிரி புழுவுற மாரி இருக்கு. அவங்க சாப்பிட வேணாம், நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு.
மதியானத்துக்கு ஏதாச்சும் நான் கடையை சொல்லிட்டு சாப்பிடுவோம். இப்போ நான் ரெஸ்ட்டு. நம்ம இது சாப்பிட்டு செம்ம வெயிட் டைட் ஆயிடுச்சு. 3 hours later. லஞ்சு முடிக்க உச்சி வெயிலில் வில்லேஜுக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போய் தான் ஃபுட்டுலாம் என்னென்ன ஃபுட்டு சொல்லிட்டு தேடி சாப்பிட்ணும். மணி இப்போயே 12 ஆயிடுச்சு. அதிகமாக மதியம் லஞ்சு 2 ஆகிடும் போல் சாப்பிட்றதுக்கு. நம்ம போய் பார்ப்போம், வாங்க போகலாம். போயிட்டுருக்கோம், செம்ம வெயிலாக இருக்குது. என்ன பண்ணுறது, தூக்கமாக வருது. அதெல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படியே. சின்ன வயசில் நாங்கள் பெருசாக வந்துச்சு. ஸோ ரொட்டீனா அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அப்போது 90 கிட்ஸ் கேமு நகம் செட்டிங். நம்ம வில்லேஜில் போயிட்டுருக்கோம் ஃபுட்டை தேடிட்டு. இயற்கை ஃபுட் எங்கே கிடைக்கும் தரல. நம்ம போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து வழி காட்டுறது அவர் தான். இது பார்த்தீங்கன்னா இடமே பயங்கரமாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்லாம் அந்த மாரி பண்ணலாம் போல். டாஸ்க்காக போன தோசம் வில்லேஜுக்கே வந்துட்டோம் நாங்கள். ஓ, டாஸ்க் எவ்வளோ கஷ்டமாக பார்த்தீங்களா. ஆடு மேடு எல்லாத்துக்கும் பயணம் வரும். வயல் தான் தெரியுது பார்த்தீங்களா. ஆனால் நாங்கள் எல்லாம் வீட்டிலலாம் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஃபுல்லாக வயல், ஃபார்ம் ஹவுஸு. வாவ், கொயக்கா தாங்க அங்கே நல்லா கிடைக்குது. கொயக்கா காலையில் லஞ்சை விட முடிச்சிட்டோம். மதியம் டின்னர் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொயக்கா மட்டும் தான் சாப்பிட்றோம். பார்த்து உற்று கூடி எதிரா மஜா வரா. மரத்துலேருந்து பறித்து அப்படியே சாப்பிட்றோம். நல்லா இருக்கு. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணல. ஒரு பலாப்பழம் எடுக்குது. உங்களுக்கு தான் இது நீ தான் சாப்பிடணும். மதியம் லஞ்சு பலாப்பழம் சாப்பிட்றதுக்கும் பலாப்பழம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதான் மதியம் லஞ்சு சாப்பிட போகிறோம். செம்ம ஸ்வீட்டாக இருக்குது பல்லாப்பழம் மரத்தில் உட்காந்து மதியம் லஞ்சுக்கு இதே சாப்பிட்றோம். பல்லாப்பழம் கஷ்டப்பட்டு உரிச்சி வேறு சிந்தி உரிச்சி எடுத்துருக்கோம். ஒரு பழத்தை குட்டி பழம் தான். ஆனால் அவ்வளோ பெருசாக எவ்வளோ இருப்பாங்க. 1 2 3 4 5 6. அம்மா ஆல்ரெடி ஒரு 2 3 சாப்பிட்டுட்டு வாங்கி இவ்வளோ இருக்குது. ஒரே ஒரு குட்டி பழத்தில் சாப்பிட்டு எப்படி சொல்கிறேன். டேஸ்ட்லாம் சும்மா வேறு லெவலில் இருக்குது. நான் டெமோ பார்த்துட்டேன். சாப்பிட்லாம். பழம் சும்மா வயிறே ஃபுல்லாகிடுச்சு. 5 பீஸ் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நாள்லேயே பசி எடுத்துக்கோம். அங்கே இருக்கோம் இன்னும் டைட்டாக சாப்பிட்ருவோம். பாம்புங்க எவ்வளோ பேர் பாம்புங்க. ப்ரோ வேணா வாங்க ப்ரோ. ப்ரோ வேணா வந்துடு ப்ரோ. அப்படி படம் இருக்கு. அப்படி சம பஸ்ஸா அப்படி பாம்பு. வேணா ஆ ப்ரோ. எவ்வளோ பேர் பாம்புங்க. இங்கே தான் பார்த்து வந்து பாம்பு. எவ்வளோ பேர் பாம்புல தண்ணி இறங்கி ஓட்டு தோறாக இருக்கும். தண்ணி எவ்வளோ பேர் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏறிச்சு. நம்ம வந்து கரும்பு சாப்பிட போகணும். கரும்பு இயற்கை ஃபுட்டு கரும்பு.
மழையில நின்று நம்ம கரும்பு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா நம்ம சென்னையிலலாம் செம வெயில், இந்த கிராமத்துல மழை பெய்யுது. என்ன பண்ணுது, காற்று பண்ணாம மழையா வந்துச்சு. வாங்க போலாம். கரும்பு நல்லா இருக்கு சாப்பிட்டு. கரும்பு மழையில சாப்பிடும்போது பாம்பெல்லாம் இருக்காங்களா இங்க. நுங்கு பாருங்க, நுங்கு தான் அறக்க போறோம். நான் ஏறல, இவன் தான் ஏற போறான். ஏறுவானா தெரில, கீழே கீழே விழுந்தா தூக்கின்னு தான் போனேன் இங்கேருந்து. டேய் அறக்க முடியுமாடா? நுங்கு இது பழமா இல்லை, பழுத்துட்டு இருக்கு. நல்லா இருக்கும், சுத்தம் சாப்பிடலாம். அதை ஏறான்டா, ரெண்டு பழம் முறுக்கி போட்டாலே போதும். வா பூட்டி ஏறு. டேய் ஏறா. கட்டிப்பிடி. ஏறு பழம் சாப்பிட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட வரேன். நைட்டுக்கு நம்ம மரத்துலேருந்து பறிக்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நைட்டில் எந்த ஃப்ரூட்ஸும் பறிக்கல. ஈவினிங்காகவே ஃப்ரூட்ஸ்லாம் பறித்து வச்சுருக்கோம். நம்ம அதை தான் சாப்பிட போகிறோம். என்னென்ன ஃப்ரூட் பறிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போடுறேன், போய் பாருங்கள். பப்பாளி பழுத்துட்டு இருக்குது பாருங்க, எவ்வளோ பக்காவாக பழுத்துக்குது பாருங்க. இதான் அரைக்க போகிறோம். எல்லோ கலரில் இருக்குது, ஆனால் பழுத்து இருக்குமோ தெரில, உள்ள பார்த்தா தெரியும். இது ஓகேடா. சரி நீ வந்தோம், அந்த ஆள்வள்ளி கிழங்கு இருக்குல்ல, ஆமா அது வேணும். நான் காசு கொடுத்துருவேன். ஒன்னே போதும், ஒரே கிழங்கு இருந்தால் போதும், போதும். பாரு கையில் பிடிக்குன்னா நான் முன்னாடி கலாய் பாட்டு பிடிக்கணும் சாப்பிட்டு போயினாரு. ஆனால் நான் அந்த பக்கம் நம்ம தான் ஃபேமிலி தரோம், அது வேணா போட்டோ இதுதான் எடுத்துக்கோ. ஆப்போசிட் இருக்குல்ல, முடியல, கஷ்டமா குத்தி லைட்டா. ரெண்டு ஆள்வள்ளி கிழங்கு பறிச்சிடும், மண்ணிலேருந்து எடுத்துருக்கோம். பார்த்துட்டிங்களா, நம்ம பப்பாளி கிழங்கு, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்ட தேங்காய், அதுதான் சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்ம வந்து நைட்டில் போயிட்டு மரத்தை டிஸ்டர்ப் பண்ண விடாது, அது தூங்கிட்டு இருக்கோம், அதனால் டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்க. ஈவினிங்காகவே பறித்து வச்சுட்டோம். இந்த கிழங்கை பறிக்கிறதுக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம். ஆந்திராவுக்கே போயிட்டோம். ஆந்திராவில் போயிட்டு அந்த மலைலாம் தாண்டி நிறைய ஃப்ரூட்ஸ் தரணும், ஆனால் கிடைக்கல. ஏன்னா அது சீசன் இல்லையா, ஃப்ரூட் சேலஞ்ச் தராமல் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா சீசன் இல்லாமல் எதுவுமே அவ்வளோ சீட்டில் வழியாக மாட்டாங்க. ஏன்னா மழை காலனால எதுவுமே பயிரை தவிர எதுவுமே போட மாட்டாங்களாம், ஏன்னா மழையில் வந்து வேஸ்ட்டாக போயிடுவான். அதனால தான் எதுவுமே போடல. சரி நாங்கள் இருக்கோம்னு நினச்சி போனோம், அவ்வளோ தூரம் போனோம், இல்லவே இல்லை. செம்ம டயர்டாக இருக்குது, அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தது. இப்போ நம்ம நைட்டுக்கு அதை சாப்பிடுவோம் வாங்க. டிக்கியில் போட்டதுனால கொஞ்சம் இதுவாகி பா. ஆனால் இப்போ வர பப்பாளியில் கொட்டையே இருக்காது, இதில் எவ்வளோ கொட்டை இருக்குது பாருங்கள். நைட்டுக்கு நம்மளுக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது அவிச்சு சாப்பிட்லாம். சரி நம்ம இயற்கையாக அப்படியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்படியே அரைஞ்சி வச்சிருக்கேன். ஆனால் அவிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதே நம்மள நைட்டு டின்னர் அதிகம் தான் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பப்பாயா சாப்பிடுவோம், எனக்கு பப்பாயா ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டேன். ஆனால் அதில் நம்ம கடையில் வரதுக்கும் பறித்து சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க, செம்ம டிஃப்ரெண்ட் இருக்குது. இதுதான்ப்பா நம்ம உண்மையான பழம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஆனால் அதில் டேஸ்ட்லாம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் இதுதான் ஹெல்த்தி. இந்த கிழங்கை பறிக்கிறதுக்கு நாடு போயிடுறோம். தமிழ்நாடை விட்டு ஆந்திராவில் போய் பறிச்சுட்டு வந்துடும் அந்த கிழங்கை. டாஸ்க் முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பை.